ஸோ நான் சொன்ன மாதிரி நிக்விஸ்ட் பிளாட் வந்து ஒரு போலார் பிளாட் தான். ஆனால் என்ன அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ்னா, யூ வில் பி அனலைசிங் த கம்ப்ளீட் range of frequency minus infinity to infinity, right? So before going to that, you should know what is called encirclement. ஒரு Nyquist plot குள்ள போறதுக்கு முன்னாடி let us see what is encirclement. So encirclementனா ஒரு பாயிண்ட் இருக்கு ஒரு ரீஜியன்ல, அந்த ரீஜியனை வந்து சுத்தி நீங்க என்ன பண்ணணும், ஒரு க்ளோஸ்ட் பாத்ல போகணும். ஓகே, அப்படி போனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்சர்க்கிள்ட். ஓகே, ஸோ இந்த க்ளோஸ்ட் கவுண்டோர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் வந்து -1 போடலாம். அதுவே கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் இஸ் 1, ரைட்? ஸோ இதுதான் வந்து நிக்விஸ்ட். இந்த என்சர்க்கிள்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த நிக்விஸ்ட் பிளாட் யூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார் நிக்விஸ்ட் பிளாட். ஸோ த அதர் ஸ்டேட்மெண்ட் that we need to understand is, so the number of encirclements, okay, the number of encirclements is equal to number of open loop right side poles minus number of open loop right side zeros. Okay, so இது வந்து this is one of the conclusion that we need to utilize here. இதனோட detailed proof is not given here, but this is one of the conclusion that we are going to apply. இது ஒரு தீரமோட கன்க்ளூஷன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் லிக்விஸ்ட் பிளாட்ல வந்து அப்ளை பண்ண போகிறோம், ரைட்? எஸ். ஸோ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பிளாட்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி we should understand what is stability. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி நோ தட் இப்போது ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் உள்ள டினாமினேட்டர் இருக்குது, மேலே ஒரு நியூமரேட்டர் இருக்குது, கீழே ஒரு டினாமினேட்டர் இருக்குது. அந்த டினாமினேட்டரோட போல்ஸ் வச்சு தான் வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த டினாமினேட்டரோட போல்ஸ் வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து என்னங்க, அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு ஸ்டேபிளாக வேணும். So what we should do is, we need to like refer to the stability of the closed loop systems. இங்கே வந்து நம்ம ஓப்பன் லூப் சிஸ்டம் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இப்போ இதையும் வந்து அந்த க்ளோஸ் லூப் சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி க்ரைட்டீரியாவை we are going to club it. ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ இதை வந்து நிக்விஸ்ட் பிளாட்டை வச்சு சொல்கிறாங்க. இஃப் சப்போஸ் we are mapping a நிக்விஸ்ட் contour into G into H plane, G of S into H of S. ஸோ அந்த பிளேனில் வந்து நீங்கள் மேப் பண்ணுறீங்களா, இஃப் இட் இஸ் drawn with which encircle the horizon, okay, as many times the difference between right side poles and zeros, but it is easier to draw the Nyquist plot. Hence the Nyquist plot of all the zeros of should lie in the left side. ஸோ இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் அதனோட டினாமினேட்டரில் உள்ள போல்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் வாட், ஸ்டேபிள் கைஸ். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நியூமரேட்டர், டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டர் வந்து ஜீரோஸ் ஆஃப் வாட், ஜி இன்டூ ஹெச். ஓகே, நீங்கள் 1 வந்து நெக்லெக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜி இன்டூ ஹெச் தான் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இதனோட ஜீரோஸ் தான் போல்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அந்த கோரிலேஷன் பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனோட பிளேனில் வந்து நீங்கள் வந்து பிளாட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து போலார் கோஆர்டினேட்ஸ், ஐ மீன் போலார் பிளாட் வந்து நீங்கள் பிளாட் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ வென் யூ பிளாட் இட், what will happen, the zeros of g of s into h of s will be similar to the poles of the transfer function.
ஓகே. உங்களோட நிக்விஸ்ட் கிரைட்டீரியா பொறுத்த மட்டும் what we know about this criteria is the number of encirclements. Okay, number of encirclements. இப்போ வந்து let us say it is g of s h of s. So g of s h of s வந்து if we want to encircle minus 1 அப்படின்னா ஏன் பிகாஸ் யுவர் 1 plus g of s h of s is your denominator. ஸோ நீங்கள் எதை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னை தான் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ மைனஸ் ஒன்னில் வந்து எவ்வளோ வாட்டி என்சர்க்கிள் பண்ணுது, okay, how many times it is encircling in clockwise direction or counterclockwise direction is equal to number of open loop right side poles minus number of open loop right side zeros. In the right side zeros இருக்கு பாத்தீங்களா, number of open loop right side zeros is nothing but number of closed loop poles, right? So that is what they are trying to tell us here.